Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Astamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இந்த சம்மருக்கு ரொம்பவே தேவையான ஒரு வீடியோங்க. கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. இது வந்து நன்னாரி வேர். இன்னைக்கு நம்ம இந்த நன்னாரி வேரை வச்சு நன்னாரி சர்பத் போடுறதுக்கான நன்னாரி சிரப் ரெடி பண்ண போறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்மளால வச்சுக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம 50 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்துறோம். இது உங்களுக்கு எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லயே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்திருக்கேன். இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டாக வந்து இதை ஒரு 4-5 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஓட விடாதீங்க, மிக்ஸி ஜார் வந்து கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து சும்மா லைட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருக்கனால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதை வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நம்ம இதை கலந்துக்கலாம். இந்த நன்னாரி வேர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வேரே அவ்வளோ வாசனையாக இருக்கும். கழுவுனதுக்கப்புறம் ரொம்ப வாசனையாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கி செய்யும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நான் இதை வந்து நல்லா கலந்துக்கிறேன். சம்மருக்காக எல்லா இடத்துலையுமே நன்னாரி சிரப் உங்களுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம ரொம்ப நேச்சுரலான நாமளே செய்யக்கூடியது. இதே மாதிரியே கடையில் வாங்கல பார்த்திங்கன்னா கலர் சேர்த்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக சில கெமிக்கல்ஸும் கூட ஆட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி 100% இயற்கையான முறையில் வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஓவர் நைட் மட்டும் ஊற விட்டுருங்க. இப்போ நைட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் மட்டும் ஊறினாலே போதும். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி சிரப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இதை வந்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நம்ம கலந்தோம். 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரையில் இதை அப்படியே வந்து வடிகட்டிக்கலாம். 50 கிராம் அளவு நன்னாரி வேர் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் கலந்துருக்கோம். 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். 2 கிலோ அளவுக்கு கூட சர்க்கரை நீங்கள் இதுக்கு சேர்க்கலாம், சரியாக இருக்கும். நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. கரையணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். இது நமக்கு சிறப்பாக ரெடியாகி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டியதான். நன்னாரியோட வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வேரில் அவ்வளோ வாசனையாக அப்படின்னு இருக்கும் தெரியாதவங்களுக்குலாம். அந்தளவுக்கு நன்னாரியோட வேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கும். அது நம்ம தண்ணியில் கலந்துருக்கனால நல்ல ஒரு சூப்பரான வாசனையாக இருக்குங்க இது காய்ச்சும் போது. இப்போ இதில் கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விடுறதுனால இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கொதி வரும்போதே ஓரமாக ஒதுங்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு விடுறதுனால இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இது வந்து பாதுகாத்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஓரத்தில் வந்து அந்த சர்க்கரையினுடைய அழுக்கெல்லாம் வந்துட்டே இருக்கும். வர வர நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு. இந்த மாதிரி நன்னாரி சிரப் வீட்டிலேயே காய்ச்சும் பொழுது கம்மியான விலையிலே நமக்கு நிறைய நன்னாரி சிரப் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து தேவையில்லாமல் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் நேச்சுரலான முறையில் வீட்டிலே ரெடி பண்ண முடியும். இதில் வந்து நம்ம சக்கரை தாங்க சேர்த்துருக்கோம். நீங்கள் சக்கரை விருப்பப்படலை அப்படின்னு சொன்னால் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது வரைக்கும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நான் செஞ்சதில்லைங்க. இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு ஒரு 3/4 வாசி அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் லெமன் சால்ட்டு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சால்ட்டுன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, சிட்ரிக் ஆசிட், அதாவது எலுமிச்சை உப்பு. இது எதுக்காக அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் தான். இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எலுமிச்சை சாறு வந்து பிழிஞ்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் இது தேவையில்லை. இருந்துச்சுன்னா மட்டும் ஒரே ஒரு சிட்டிகை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்லா வந்து நன்னாரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆற விட்டுறலாம். சூடாக இருக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆகிடும். கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக நமக்கு நன்னாரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இந்த நன்னாரி சிரப்பை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக நன்னாரி சர்பத் போடுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் வீட்டில் யாராவது ரிலேட்டிவ் வந்திருக்கும் போது இந்த சிரப்பில் நீங்கள் நன்னாரி சர்பத் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது இது நீங்கள் செஞ்சதுன்னு. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். சின்ன சின்ன தூசியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு இதை அப்படியே ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி இல்லைனா வெளியிலையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த நன்னாரி சிரப்பை வச்சு ஒரு சூப்பரான நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி நீட்டமான ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு நன்னாரி சிரப் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நன்னாரி சிரப்போட எலுமிச்சை பழம் சேரும்போது தாங்க அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நன்னாரி சிரப் செய்யும்பொழுது எலுமிச்சை பழம் இல்லாமல் செய்யாதீங்க. எலுமிச்சை பழம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அரை எலுமிச்சை பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல சில்லுன்னு வாட்டர் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா அடியோடு கலந்து விட்டுக்கோங்க. அந்த சிரப்பெல்லாம் நல்லா கலந்துடணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 எலுமிச்சம் பீசஸை மட்டும் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிரப்பில் சர்க்கரை சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து சர்க்கரை போடலை. ஸோ தேவைப்பட்டால் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒன்ஸ் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் வர வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.